டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. விழுப்புரம் அரசு மாதிரி பள்ளியில் மகளிர் பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக புகார் எழுந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். தாமோதரன் வணக்கம். கைது செய்யப்பட்டவர் மீது எப்போது குற்றம் சுமத்தப்பட்டது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. விழுப்புரம் திருவிக்காவில் உள்ளது பெண்கள் மாதிரி அரசு மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில் பணியாற்றி வருபவர் இடைநிலை ஆசிரியர் பால் வில்சன். இவர் அதே பள்ளியில் படிக்கின்ற 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு சுமார் 3க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ஒரு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. நேற்றைய தினம் அவர் இந்த பாலியல் சென்டரில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவிகள் பெற்றோரிடம் தகவல் தெரிவிக்கவே இன்று காலை பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் சராமரியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பள்ளியில் பணிபுரிந்து வரும் இடைநிலை ஆசிரியர் பால் வில்சனை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக சம்பவம் அறிந்து விழுப்புரம் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவர் பால் வில்சனை அழைத்து சென்று தற்பொழுது விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட வேண்டும் என பெற்றோர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். காவல்துறையினரும் இவர் மீது தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்றோர்களின் புகார்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளியில் பெண் ஆசிரியர்களை பணியில் வைக்க வேண்டும், ஆண் ஆசிரியர்களை பணியில் வைக்கக்கூடாது என்ற கோரிக்கையும் வைத்து தற்போது அந்த பள்ளியின் முன்பு பெற்றோர்கள் நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.